ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நிறைய விஷயங்களில் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதாவது டிசம்பர் 15க்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதிய தமிழ் மாதமே வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் நிறைய சம்பவங்கள் மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க இருக்குது. அதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 12வதாக ஏற்கப்படக்கூடிய ராசி தான் மீனராசி. இந்த மீனராசி குரு பகவானால் ஆளப்படக்கூடியது. குரு இப்போ பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறாரு. இன்னும் 3 மாதத்துக்கு குரு வக்ரகதியில் தான் வந்து இருக்க போகிறாரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கிரகங்கள் மாற போகிறாங்க. ஆல்ரெடி சனியும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட கவலையே படாதீங்க. ஏன்னா பல்வேறு விதமான அற்புதங்களானது உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பரில் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான யோகம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகம். இது விருச்சகத்தில் வந்து ஏற்படுது. புதன் சுக்கரனுடைய இணைவால் வந்து ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட இருக்காங்க. என்னென்ன வகைகளில் நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மீன ராசி இல்லைன்னா மீன லக்கணம் இதை சார்ந்தவர்களுக்கு இந்த டைமில் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அப்பப்போ பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக எங்கே ஏற்படும் பார்த்துக்கோங்க, கால் முட்டியில் தான் வந்து அடிப்படும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். வெளியில் போகிறீங்க, இல்லை பாத்ரூம் போகிறீங்க, வீட்லேயே நடக்கிறீங்க, கோவிலுக்கு போகிறீங்க, இப்படி எங்கே வேணால் நீங்கள் போகலாம். போகிற இடத்துல கவனமாக போங்க. ஏன்னா நீங்கள் தடுக்கி விழுந்து உங்களுக்கு அந்த காலில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தண்ணி இருக்கக்கூடிய இடம், தண்ணி தேங்கி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து பாசம் பிடிச்சிருக்கும், கால் வந்து வலிக்கி விடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிறைய தூரமாக போகணும் அப்படின்ற மாதிரி எதுவும் பயணங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை போகிற வகைகளில் எதுவும் உங்களுக்கு டென்ஷன் படலாம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த டைமில் மீனராசிக்காரங்க எல்லாருமே உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவருக்கு தான் நிறைய பாதிப்புகள் இருக்குது. உங்களுடைய கிரக அமைப்புகள் அவருக்கு வந்து நிறைய பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் அவரையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். ஸோ உங்களுக்கு வந்து வழியாக வரக்கூடிய சொத்து இருக்குன்னா அது மூலிமா ஏதாவது பிரச்சனைகளை இப்போ நீங்கள் சந்திப்பீங்க. அதாவது லீகலாகவே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளியில் எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா கூட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் வெளியே போகிறீங்களோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக கையில் இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்துட்டு கூட எடுத்துகிட்டு போங்க. எதையும் விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு. சனி பகவான் வந்து கொடுக்குறாலோ இல்லையோ, ராகு வந்து விரயத்தில் இருக்கிறாரு. அதனால் விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை பாதிப்புகளை கொடுப்பாரு. பயங்கரமான ஒரு ப்ரெஷரை வந்து கொடுப்பாரு. என்ன செய்கிறது அப்படின்னே தெரியாத மாதிரி உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை வந்து கொடுப்பாரு. நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டைமில் வந்து சந்தித்து தான் ஆகணும். ராசி அதிபதி 4வது இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பான விஷயந்தான். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடம்தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு. அதனால் வேறு எங்கேயும் வந்து போகாதீங்க. அதிலேருந்து வேறு எங்கேயும் மாறுறீங்க அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடாது. இப்போதைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மாறுனீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு தான் பாதிப்புகள் கிடைக்கும். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 15க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். எதை சமாளிக்கிறது எதை விடுறதுனே தெரியாது. அதுவும் குறிப்பாக தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். மேலும் இந்த தண்ணியால் உங்களுக்கு நிறைய உடல்நல பாதிப்புகளும் ஏற்படும். சளி தொந்தரவு, கால் முட்டி தொடர்பான பிரச்சனைகள். பாகிஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு வந்து தப்பிச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து பிரச்சனைகள் தான் இருக்குது. பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கறதுனால அந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ஒரு ஆறுதலே. உங்கள் வீட்டில் தினமுமே வந்து தீபதூப ஆராதனைகள் செய்கிறது ரொம்ப நல்லது. பெருமாளை வழிபாடு செய்துட்டு வாங்க. தினசரி வந்து வழிபாடு செய்யுங்க. விஷ்ணுவனுடைய சகஸ்கர நாமத்தை பாராயணம் செய்யுங்க. உங்களுக்கு தெரியலனா போட்டு விட்டாது கேளுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்தாகணும்.
ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு பயணங்கள் அப்படின்றது முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமாக இருக்கும். அந்த பயணத்தால் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் போகக்கூடிய விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 80-70% வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய புத்தி கூர்மை. இந்த டைமில் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்குவீங்க. புத்திசாலித்தனமான குழந்தைகள் வந்து உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்களில் வெற்றிகளை பார்ப்பீங்க. பாக்கியத்தில் புதனும் சுக்கிரனும் வேறு அமர்ந்திருக்காங்க. அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு அற்புதமான யோகங்கள்லாம் கிடைக்கும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொள்கிறது, பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது, புதுசாக வேலை கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டிசம்பரில் வந்து கண்டிப்பாக நடக்கும். மீனராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த டிசம்பர் 15க்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி எதுவும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு நேரங்கள் அப்படி தான் இருக்குது. புதுசாக ஏதாவது வேலை கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடியதிலே அடிஷ்னலாக எதுவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் வரும். இல்லைனா அதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல எண்ணங்கள்லாம் உருவாகும். உங்கள் மனசில் கூட அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து இனிமேட்டுக்கு உருவாகாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் வந்து சரியில்லை அப்படின்னாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ சரி இல்லாத விஷயங்களை சரி பண்ணிக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குதோ அதையெல்லாம் வந்து இன்னும் டெவலப் பண்ணுங்கள். அதிலேருந்து எப்படி நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றத வந்து சிந்திங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. மேலும் இந்த காலகட்டங்களில் சண்டை சச்சரவுகள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்காரங்களே அந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதனால் உங்களுக்கு ஆபத்துகள் தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க. நிறைய பரிசுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அதே நேரம் சண்டை சச்சரவுகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மரியாதை உங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரம், நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய நேரம் தான். ஆனாலுமே கூட நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது மீனராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கவே இருக்காது. காசு பணத்துக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. தேவையான நேரத்துக்கு கண்டிப்பாக காசு பணம்லாம் வந்துடும். ஸோ அப்படியே உங்களுக்கு அந்த நேரத்தில் இல்லைனாலும் நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு 90% நல்லா இருக்குது. அதே போல் ஆரோக்கியத்தில் நீங்கள் 50%க்கு மேலே பாதிப்புகளை பார்ப்பீங்க. ஸோ பாதிக்கு பாதி தான் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஆரோக்கிய குறைபாடுகள், ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் செலவுகள் செய்கிறது, மருத்துவ செலவுகள் வந்து வர்றது, இந்த மாதிரி ஒரு சில பயன்பாடுகள்லாம் வந்து இருக்குது. ஸோ லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். அதனால் இதை ஒரு எளிமையான வழிபாட்டை கண்டிப்பாக வந்து மீனராசிக்காரங்க இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளே வந்து செய்யுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15க்குள்ளேயே இந்த விஷயங்களை எல்லாம் வந்து சந்தித்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படி தான் நடந்திருக்கும். மீனராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அதாவது வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுனாலே உங்களுக்கு சம்பளத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ சம்பளம் பல மடங்கு வந்து உயர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். அதே நேரம் எதிர்பார்க்காத ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எதெல்லாம் ஆபத்து அப்படின்னு தோணுதோ, உங்களுடைய மனசுக்கு எதெல்லாம் சரியில்லைன்னு படுதோ அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா விலகிக்கணும். தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தான் பாதிப்பு. கூட இருக்கக்கூடியவங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. உங்களுடைய பேர் புகழ் வந்து பரவறதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யலாமே தவிர கெட்டு போகிறதுக்கான ஒரு சின்ன வழியை கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா மீனராசிக்காரங்க பொறுமையாக இருக்கணும். எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா வேகமாக போகக்கூடாது. விபத்துக்கள் ஏற்பட்டாலுமே கூட உங்களுக்கு அதிகமாக கால் கையில் அடிபடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் கண்டிப்பாக காலில் தான் அடிப்படும். பார்த்து கவனமாக இருக்கணும். எந்த ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் செய்ய வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிச்சுட்டு நமக்கு இது செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பலருக்கிட்டேயும் பல சஜஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை ஒரு முறைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு அதுக்கான முடிவு உங்களுக்கே தெரிஞ்சிடும். எதுலையுமே வந்து தடை தாமதங்கள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும். அதை தாண்டி தான் நீங்கள் இந்த டைமில் வந்து முன்னேற்றம் பார்க்கணும். வீண் விவாதங்களில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. அதே போல் தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த டைமில் ஏற்படும். அதனால் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. அவங்கள்ட்டெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. வாய் கொடுக்காதீங்க. ஒரு சில நேரத்தில் பிள்ளைங்க விஷயத்தில் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. சமாளிக்கிற நிலைமையெல்லாம் உங்களுக்கு வரும்.
அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்து தான் ஆகணும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நிறைய மாற்றங்கள் நல்ல வகைகளிலும் உங்களுக்கு ஏற்படும். அதையும் வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குன்னா பிரச்சனை பெருசாக இருக்காது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எவ்வளவு தான் உறவினர்களால் நன்மைகள் ஏற்பட்டாலும் அதே அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கும். நண்பர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். தாய்மாமன் வழி உறவில் உங்களுக்கு ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். இந்த பதிவில் டிசம்பர் 15க்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும், இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க என்ன வழிபாடுகள் செய்யணும், பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு இது மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இது போல் இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.